மிரட்டும் வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பில் இருந்து மீள இதுதான் ஒரே வழி. மலேரியா, டெங்கு, சிக்குன்குன்யா காய்ச்சல் வரிசையில் கேரளாவில் தற்போது புதிய வகையாக வெஸ்ட் நைல் காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும், நோயால் பாதிக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், எடுக்கப்பட வேண்டிய மருந்து குறித்து மருத்துவர்கள் சொன்ன தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. 1937ஆம் ஆண்டு உகாண்டா நாட்டில் வெஸ்ட் நைல் பகுதியில் முதலில் கண்டறியப்பட்ட வைரஸ் தான் வெஸ்ட் நைல் வைரஸ். 1999ஆம் ஆண்டில் இஸ்ரேல் மற்றும் துனிசியாவில் இந்த நோய் இருந்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் அமெரிக்கா, கனடா, வெனிசுலா வரை இந்த நோய் பரவியதாக கருதப்படுகிறது. தற்போது இந்த வைரஸ் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் காணப்படுகிறது. வெஸ்ட் நைல் வைரஸ் மனிதர்களுக்கு ஆபத்தான நரம்பியல் நோயை ஏற்படுத்தும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 80% பேருக்கு நோய் தாக்கம் குறித்த எந்த அறிகுறியும் இருக்காது எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மற்றவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சோர்வு, உடல்வலி, குமட்டல், சொறி, சுரப்பிகள் வீக்கம் போன்ற அறிகுறிகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் நைல் வைரஸால் பாதிக்கப்பட்ட 150 நபர்களில் ஒருவர் மிகவும் கடுமையான நோயை உருவாக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீள பல வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம் என்றும், மத்திய நரம்பு மண்டலத்திற்கு சில விளைவுகள் நிரந்தரமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கியூலெக்ஸ் விஷ்ணுயிக் கொசுக்களிடமிருந்தும், மகாராஷ்டிராவில் உள்ள கொங்கோ ஃபோசியாலிட்டிஸ் என்ற கொசுக்களிடமிருந்தும் இந்த நோய் பரவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கோழிக்கோடு, மலப்புரம், திரிசூர் மாவட்டங்களில் இதுவரை 10 பேருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில், மாநிலத்தில் வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பாதித்து 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஆலப்புழா மாவட்டத்தில் ஒருவருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் கண்டறியப்பட்டது என்பதும், 2022ஆம் ஆண்டு திரிசூர் மாவட்டத்தில் 47 வயதுடைய ஒருவர் காய்ச்சலால் இறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளில் வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் சிகிச்சைக்காக சிறப்பு வார்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெஸ்ட் நைல் வைரஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும், காய்ச்சல், பிற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு அமைச்சர் வீணா ஜார்ஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். உடலை முழுவதுமாக மறைக்கும் ஆடைகளை அணிவதன் மூலமும், கொசுவலை மற்றும் கொசு விரட்டிகளை பயன்படுத்துவதன் மூலமும், வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமும் வெஸ்ட் நைல் வைரஸ் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய வைரஸ் குறித்து அச்சம் கொள்வதை தவிர்த்து அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் கூறும் அறிவுரைகளை உரிய முறையில் பின்பற்றுவோம்.